ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800111235 அறை அழைக்கவும். என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்வளவு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்டுல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800111235 அறை அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். விடைகளை சொல்லுமோ இருளே நேர்வழிகளே வெளிச்சங்கள் தெரியுமோ
இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச ராமதாஸ் சாரோட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். அவருக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காதுனாலும் இதை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம கூட நிறைய பேர் வேலை பார்த்திருந்தாலும் ராமதாஸ் சார் கூட வேலை செஞ்ச ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள். அதிகமா பேச போறது இல்லை. அவரை பத்தி பேசுறதுக்கு மரியாதைக்குரிய டிஜிபி சார் அழைக்கிறேன். நம்மளோட சர்க்கிளுக்கு ராமதாஸ் சார் வந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆயிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மனுஷன். ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுதா? ஆனா எதுக்கு ஒரு வாலண்டியர் சரி எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உடல்நல சரியில்லாம முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் வாங்குறாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. என்ன இருந்தாலும் ராமதாஸ் சார் மாதிரி ஒருத்தர் போறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். நான் அதிகம் பேச விரும்புகிறேன். நம்ம ஸ்டேஷன்லேயே இவர் தான் ரொம்ப மோசமானவர்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவர். அடுத்ததா எஸ்ஐ ராமதாஸ்க்கு டிஎஸ்பி பொன்னாடை அணிவிப்பார். சார். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் உனக்கு எவ்வளோ நேரமா கால் பண்ணுறது? நீ இப்போ எங்கே இருக்க? அப்பா வராரு ரோஷன். இனி முன்ன மாதிரி பார்க்கவோ பேசவோலாம் முடியாது. அப்பா பத்தி தெரியும்ல. ஆனால் நாளைக்கு வந்துரு, வழக்கமாக வர ஹோட்டலுக்கு. அனுமா, கொஞ்சம் இங்கே வாமா. ரோஷன், நான் நைட்டு மெசேஜ் பண்ணுறேன். சரி. ஓகே, பாய். சரி, ஓகே.